பாலன் 2002ல பிபிஏ முடிச்சேன். 2008ல கணக்கிங், 2012ல அக்குபென்சர் ஹோமியோபதி அண்ட் பிளான்ட் மெடிசன்ஸ். கணக்கிங் வந்து என் லைஃபோட மைல்ஸ்டோன். இப்போ வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு 12 இயர்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கவுன்சிலிங் ரிலேஷன்ஷிப் வாட்டவர் ஹீலிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 12 இயர்ஸ் இருக்குது. இப்போ எம்எஸ்சி சைக்காலஜி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஃபார்மலாக ஆத்தரைஸ்டாக ஒரு 1.5 வருஷமாக கவுன்சிலிங் சென்டர் வந்து ஆன்லைன் மட்டும் ரன் பண்ணேன். 14 இயர்ஸ்லேருந்து எத்தனை வயசு வரைக்கும்னாலும் அந்தந்த வயசில் அவங்களுக்கு இருக்க பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு. இதுதான் என்னோட பற்றி சின்ன சிம்பிளான ஒரு விஷயம். எனக்கு 2 பசங்க. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் போகலாம். எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாத எதுவுமே இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கும் தானே. ஹஸ்பண்ட் கூட, அவர் ஒய்ஃப் கூட, அம்மா கூட, அப்பா கூட, இன்லாஸ் கூட, நாத்தனார் கூட, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல கலீக்ஸ் கூட தீர்க்க முடியாத ஏதாச்சும் ஒரு 2 பிரச்சனை இருக்கு. அந்த ஒரு சின்ன பிரச்சனையை ஹீல் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு பானைக்கு ஒரு சோறு பண்ணணும். ஸோ ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி ஹீல் பண்ணுறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் ஒரு ப்ராப்ளத்தையும் நம்மளால ஹீலிங் எடுத்து டே டு டே லைஃப்பில் 3 வேளை சாப்பாடாக்கி சாப்பிட்டு தூங்கி வாழ்கிற வாழ்க்கையை நார்மலாக ஹாப்பியாவோ இல்லையோ அட்லீஸ்ட் நார்மலாக வாழ்கிறதுக்கு நம்ம மனசில் நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், அதில் ஒன்றா கான்ஃப்ளிக்ட்ஸ், அதில் ஒன்றா ரிலேஷன்ஷிப். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன இஷ்யூ நீங்களாக மனசில் எடுத்துக்கோங்க. பிள்ளைங்க கூட இருக்கிறதோ, இல்லை அம்மா அப்பா கூட இருக்கிறதோ, மதரிங்களா ஃபாதரிங்களா கூட இருக்கிறது, ஏதாச்சும் ஒரு சின்ன இது நீங்களா ஒரு 1 மினிட் டைம் எடுத்துக்கோங்க. சின்ன பிரச்சனையை மனசில் நினச்சோம், இந்த பிரச்சனை சரியாகணும், எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் சரியாகி எனக்கு அவங்க கூட ரிலேஷன்ஷிப் ஸ்மூத் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே ஒரு இடத்துல இருக்கும் தானே. அந்த இஷ்யூவை எடுத்துக்கணும், நினச்சிக்கோங்க. அதுக்கான ரீசன் என்ன, சயின்டிஃபிக் ரீசன் என்ன, ஸ்பிரிச்சுவல் ரீசன் என்ன அப்படிங்கிற சயின்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீலிங் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஒரு பிரச்சனைன்னு சொல்லி எடுக்கும்போது வேகா இருக்கு, கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி மட்டில் நம்ம புதஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கிளாரிட்டி வேணும். இருட்டான ரூம்ல போகும்போது ஒரு சின்ன வெளிச்சம் வந்துட்டா பயம் போயிடும். ஜஸ்ட் லைக் தட் ப்ராப்ளத்துல ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா அது நாலேஜ். அப்போ நாலேஜ் கிடைச்ச பிறகு இதுதான் எனக்கு இந்த சொல்யூஷன் தான் வேணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்துடும். அப்போ இந்த பிரச்சனைக்கு இவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இந்த இஷ்யூக்கு எனக்கு இந்த சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நீங்க என்ன சொல்யூஷன் வேணுமோ அதை நினச்சிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க பசங்க கூட இல்லை அண்ணா கூட தம்பி கூட ஒரு 2-3 வருஷமா ஒரு இஷ்யூ இருக்கு. எனக்கு திருப்பி அவங்க கூட ஜாயிண்ட் ஆகணும்னு ஆசையா இருக்கு. அவங்க கூட பேசணும் எனக்கு ஆசை இருக்கு, பட் அவங்க வரமாட்டேங்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு இந்த 2 பேத்துக்குமே பிடிக்கல, ஆனால் சூழ்நிலை எனக்கு கண்டிப்பாக சேர்ந்து ஆகணும், எனக்கு இந்த இஷ்யூ வந்து சரியாகணுங்கிற மாதிரி ஒரு யோசிச்சுக்கணும். இந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனைன்னு எடுத்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இன் ஜெனரல் காமனாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வச்சுக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஒரு பிரச்சனைக்கு காரணம் யாரு? ரெண்டு பேர் தான். ஏன்னா 50-50 இருக்கலாம், 60-70 இருக்கலாம், 80-20 இருக்கலாம், 100% இருக்கவே செய்யாது. அப்ப 2 பேர் தான். அப்ப ஏன் இந்த பிரச்சனை வருது? கம்யூனிகேஷன், lack of understanding, tolerance, ego, whatever, happiness, proper understanding, accurate perception அப்படிங்கிற வேர்ட்ஸ் இல்லாம எல்லா வேர்ட்ஸ் போட்டாலும் நெகட்டிவ் தானே. அதனால தான் வருது. அப்போ அதுக்கு நம்மளும் ரீசன், நம்மளோட பார்ட்னரும் ரீசன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ரீசனுக்கு நம்ம அடுத்தால பார்க்கலாம். நம்ம கிட்ட மட்டும் பார்க்கணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், பாடியில இருக்கிற வைட்டல் ஃபோர்ஸ் நல்ல ஒரு அது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால. அப்போ நம்மளோட வைட்டல் ஃபோர்ஸ் வந்து வீரியமா இருக்கு அப்படின்னா நம்மளோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நல்லா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும். லைக் அட்ராக்ட்ஸ் அட்ராக்ட், லைக் அட்ராக்ட்ஸ் லைக், dislike attracts dislike, hatred attracts hatred, anger attracts anger. அப்ப நம்ம கிட்ட வர்றது நம்மள தான் அஃபெக்ட் பண்ணுது. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸை ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா சரியா போகும். ஓகே, அப்ப நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ்க்கு ரீசன் என்ன? ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, எமோஷனல்
அதுக்கான ரீசன் என்ன, நம்ம ஏன் அப்படி இருக்கோம்? அதிகபட்சமா நீங்க சொன்ன மாதிரி பொசசிவ்னஸ் இது எல்லாமே ஏன் நம்ம அப்படி இருக்கோம்? ஏன் நமக்கு அது அதிகபட்சமான அனுபவிக்கிறது. அதிகபட்சமா அனுபவிக்கிறோம். இதை கரெக்டான டேர்ம் போட்டு சொன்னோம்னா நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் பிஹேவியர், நெகட்டிவ் பர்செப்ஷன் வச்சுக்கலாமா? இது எப்படி வந்துச்சு நமக்குள்ள? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. என்விரான்மெண்ட், நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க, நம்மளோட பிசிக்கல் ஹெல்த், நம்மளோட ஜெனரேஷனல் பேட்டர்ன். சொல்லுவோம் தானே, அப்பா மாதிரியே கப்ப, அம்மா மாதிரியே பேசுறாங்க. எங்க தாத்தா இப்படிதான் பேசுவாங்க, எங்க தாத்தாக்கு தாத்தா வீட்டுல இப்படி நடந்துச்சு, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கு. அப்ப அது பேட்டர்னா வந்துகிட்டு இருக்கு. வாட் இஸ் த பேட்டர்ன்? பேட்டர்ன் பிளஸ்லயும் இருக்கும், மைனஸ்லயும் இருக்கும். வழி வழியா பணக்காரங்களா இருக்காங்க, வழி வழியா கஷ்டப்படுறாங்க, வழி வழியா ஃபேமிலியோட இருக்காங்க, வழி வழியா எங்கேஜ் எடுத்துறது. இந்த தாத்தா மாதிரியே இந்த 4வது ஜெனரேஷன் பிஹேவ் பண்றாங்க. ஸோ இட்ஸ் பேட்டர்ன். அப்ப எல்லாரோட தப்புக்கு பேட்டர்ன், தப்புக்கு இல்லை, எல்லாருடைய ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பிரஷனுக்கு பேட்டர்னும் ஒரு மெயின் ரீசன். இது வந்து இன்டெப்தான ரீசன். காசு வந்து இதுதான். ஆனா நம்ம மேலோட்டமா பாக்குறது, இவங்க சொல்லி கொடுத்து வந்துட்டாங்க, அதை பார்த்து போச்சு, என்விரான்மெண்ட்னால போச்சு, சோசியல் மீடியானால போச்சு, வாட்டெவர். நம்ம மேலோட்டமா பாக்குற எல்லாமே நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் லெவல்ல இதனால 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 பிளேமிங் 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 பிளேமிங். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம நம்மளோட பிரச்சனைக்கு இன்னொரு ஆளை சொல்லும் போது அது பிளேமிங் ஆகுது. நம்மளே சொல்லிக்கும் போது அது கில்ட்டி கான்ஷியஸ். ஒரு ஆளை கம்ப்ளீட்டா சாய்க்கணும்னு டிசைட் பண்ணா அவங்க கோபம்னா படுத்த வேண்டாம், அவங்க ட்ரிகர்லாம் பண்ண வேண்டாம், அதுலலாம் கூட அவங்க மீண்டு வந்துடுவாங்க. கில்ட்டிக்கு கொண்டு போனா போதும், அவங்களால ரெண்டு மீண்டு வரவே முடியாது. அது எப்படி? அவங்க தப்பு பண்றாங்க, அது தெரியும் நம்ம, ஆனா நம்மள தான் அவங்க ப்ளேம் பண்ணுவாங்க. இத வந்து அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியுது? அவங்க வயசுல கொண்டு வரது கேக்குறீங்க, எப்படி ரிலீவ் பண்றது கேக்குறீங்க? இல்ல அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க தான் தப்பு நம்ம வேணா கில்ட்டி ஆவோம், அவங்க வந்து அப்பாடி நம்ம தப்பே பண்ணல. நம்ம அவங்கள கில்ட்டியா இருக்கிறது வந்து பேக்கர்மால போயிருக்கு. நமக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தாலும் நம்ம புதுசா இல்ல, கில்ட்டினா குற்ற உணர்ச்சி, அது வேற. நீங்க குற்றம் சாட்டுறது வேற, குற்ற உணர்ச்சிங்கிறது வேற. கில்ட்டி நான் பேசுறேன், பேசி முடிக்கும் போது நீங்க ஒரு ஆள் சொல்றீங்க, இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்நேரம் நான் ஆபீஸ்ல இருந்தேன்னா ஏதாவது இன்கம் மாதிரி பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நம்ம எதை வேஸ்ட் பண்ணலாமா, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமா, ஐயோ நம்ம தப்பா பேசிட்டோமா, யாரையும் ஹர்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு நானாவே இமேஜின் தான் பண்றேன். பண்ணி நானாவே என்னை குறைச்சி வீட்டுக்குள்ள போய்க்கிறேன். அப்ப மதியானம் பையனால வீட்டுல போய் நிம்மதியா சாப்பிட முடியுமா? அவங்க அது ப்ரிப்பேர் பண்ணேன், நான் இவ்வளவு பண்ணேன், இது பண்ணேன், அது பண்ணேன், எனக்கு வந்து கிடைக்கல, ரிவார்ட் கிடைக்கல அப்படின்னு நானாவே இந்த பிட்டினஸ்குள்ள போயிட்டு அப்படி நானா எடுத்துக்கிறது தான். மேபி நான் தப்பாவே பேசிருக்கட்டும், நான் உங்க டைமே வேஸ்ட் பண்ணிருக்கட்டும், நான் என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எப்படி சொன்னாலும் என் வேலையை நான் முடிச்சிட்டேன், ஐ அம் குட் அப்படின்னு போயிட்டேன்னா உங்க தாட்டை நான் ரிசீவே பண்ண மாட்டேன். எனக்கு கொடுத்த வேலை, என்னோட கெப்பாசிட்டி, என்னோட நாலேஜ், எனக்கு புரிஞ்சது நான் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னோட ஒர்க் டன், வாட் எவர் பிளஸ் ஆர் மைனஸ், வாட் எவர் கான்சிக்வன்சஸ் ஐ கேன் அக்செப்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டேன்னா திக்குதானே, நான் போய் நல்லா சாப்பிடுவேன். அந்த தாட்டை நான் ரிசீவ் பண்ணவே இல்லை. அப்ப கில்ட்டிக்குள்ள போயிட்டாங்க. ஒரு வார்த்தை போதும் நம்ம கில்ட்டிக்குள்ள போறது. போயிட்டோம்னா நம்மளோட இது டவுன் ஆகிட்டே இருக்கு. நிறைய கிரானிக் டிசீஸ் இருக்கு. கிரானிக்கான நாள்பட்ட வியாதிக்கு, நாள்பட்ட பிரச்சனைலாம் முடியாம இருக்கிறதுக்கு இந்த கில்ட்டினஸும் ஜெனரேஷனல் பேட்டர்ன்ஸும் மெயினான ரீசனா இருக்கும். ஓகேவா? இதுதான் லோ மென்டல் ஹெல்த். நம்மளோட மென்டல் ஹெல்த் லோவா இருக்கும்போது நம்மளால ரிலேஷன்ஷிப்லயோ, ப்ராஸ்பரிட்டி, இன்கம்லயோ, வளர்ச்சியிலையோ நம்மளை வந்து நமக்கு க்ரோத் வந்து பார்க்க முடியாது. அப்போ க்ரோத் பார்க்கணும் அப்படின்னா பிசிக்கல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும். இந்த ரெண்டு ஹெல்த் நல்லா இருந்தா நம்ம வீட்டில் இருக்க ரிலேஷன்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். பக்கத்து வீடு, எடுத்த வீடு, ப்ராப்ளம் நம்ம ஃபேமிலி சர்க்கிள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்குது அப்படிங்கிறப்ப, சைக்கலாஜிக்கலா ஒரு இமோஷன் பாதிக்குதுங்கிறப்ப, பிசிக்கலா ஹெல்த் வந்து டவுன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்ப இதுக்காக தான் நம்ம ரிலேஷன்ஷிப் ஹீலிங் எடுத்துக்கிறோம், ரிலேஷன்ஷிப் சரி பண்றோம்,
எவ்வளோ பேர் எப்படி பிரச்சனை, கிட்னி கம்ப்ளைண்ட், கேன்சர், லிவர், ஸ்கின், என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி வச்சாலும் அவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசி பார்த்தா காஸ்ட்ல வந்து அவங்க கிட்ட ஒரு சின்ன ஒரு ஆதி காலத்து பிரச்சனை வச்சிருப்பாங்க, இமோஷனல் ப்ராப்ளம் தான் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இமோஷனல் ப்ராப்ளத்தை காஸ்ட்ல இருந்து சரியாயிட்டே வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அடுத்தடுத்தாவது ஹேண்டில் பண்ணி போயிட்டே இருக்கும்ல. அப்ப நம்ம கிட்ட இருக்க வீக்னஸ் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா நம்மளோட வைட்டல் ஃபோர்ஸ், நம்மளோட மேக்னெட்டிக் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. எல்லாருக்கும் என்ன ஆசை, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும், எல்லாரும் என்ன பேசணும். நான் பேசணும் பேசலாங்கிறது முக்கியம் இல்லை, எல்லாருக்கும் என்னைய பிடிக்கணும், எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசணும், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் இருக்கணும், யாரும் என்னை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது, என்னை டச் பண்ணக்கூடாது, என்னை குறை சொல்லக்கூடாது. இதுதான் எல்லாருடைய விஷயம். நான் என்ன செய்ய பட் என்னை யாரும் டச் பண்ணக்கூடாது, அதுதான் எல்லாருமே வச்சிருக்கோம். அதுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளை என்ன சொன்னாலும் நம்ம அதை வாங்க மாட்டோம். அப்ப இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிசிக்கல் அண்ட் இமோஷனல் அப்படின்னு பார்த்தா, பிசிக்கல் அது ரெண்டுக்கும் ரிலேஷன் பார்க்கலாமா? பிசிக்கல் பாடி அண்ட் மென்டல் ஹெல்த், இமோஷனல் பாடி. ஆஸ் பர் பிராணிக் ஹீலிங் தியரி வந்து இந்த சாமி போட்டோல எல்லாம் ஆரா பத்தி எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்ப ஒரு இமோஷன், ஃபீவரே இல்ல ஒரு டயரியாவே வாட் எவர் என்ன ஒரு பிசிக்கல் பாடி கண்டிஷன் வந்து வருதுனாலும், டிசீஸ் வருதுனாலும் ஃபர்ஸ்ட் இமோஷனல் பாடிக்கு வந்து அப்புறம் தான் பிசிக்கல் பாடிக்குள்ள போகுது. மைண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாதிக்குது. ஏய் ஸ்கூலுக்கு போகும்போது மாஸ்க் போட்டுக்கோ, எல்லா இடத்துலயும் காய்ச்சல் இருக்காங்க, சொன்னோன்னே போது வந்துருமோ வராதோ அப்படின்னு ஒண்ணு வந்துடும். அப்ப இமோஷன் தான் ஃபர்ஸ்ட் பாதிக்குது. அப்ப இது வந்து டாக்ஸிக்கான ஒரு இமோஷன். இந்த டாக்ஸிக் இமோஷனை நம்ம ரிலீவ் பண்றதுக்கு ஒரு 2 மெடிடேஷன், ஒரு ஹீலிங் பார்க்கலாம். chronic disease, acute disease. chronic கான்ஃப்ளிக்ட், அக்யூட்டான கான்ஃப்ளிக்ட். அப்படின்னா அக்யூட் chronic diseaseனா நீங்க இந்த ஃபீல்ட்ல தான் தெரிஞ்சிருக்கும். 11 நாளைக்கு மேல ஒரு பிசிக்கல் பாடியில ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா அது chronic disease. 3 வருஷமா இருக்கணும், 5 வருஷமா இருக்கணும்னா அவசியம் இல்லை. 11 நாளைக்கு மேல மெடிக்கல் சர்டிஃபிகேட்டே 3 நாளைக்கு அப்புறம் கேட்டுருவாங்க. இப்போ 11 நாளைக்கு மேல ஒரு பாடியில இருக்கிற டிசீஸை சரி பண்ண முடியல, அவங்க சரியாகல அப்படின்னா அது என்ன எத்தனை ரீசனாலும் வச்சுக்கிட்டோம், அது chronic disease. அதே மாதிரிதான் ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ, ஒரு ரிலேஷன் கூட இருக்கிற ஒரு சின்ன சண்டை, ஒரு மனஸ்தாபத்தை ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு இழுத்துக்கிட்டே போனோம்னா அது கிரானிக்கா போய்கிட்டே இருக்கு, நாள்பட்ட பிரச்சனையா மாறிக்கிட்டே இருக்கு. எப்படி? அந்த தாட் நம்ம செல்ஸ்ல பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ்லயும் அந்த இது பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாருக்கும் எல்லாருமே அடல்ட்டா தான் இருக்கணும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இந்த தியரி தெரிஞ்சிருக்கும். ஆன்மீக தியரியில ஒரு சோல் பாடியை விட்டு போகும்போது என்னது கொண்டு போகுது? அதோட எண்ணங்கள் மட்டும் கொண்டு போகுது. அதுதான் அதோட கர்மா பேக்கேஜ். அதுதான் 2 பேக் இருக்கும், குட் அண்ட் பேட் அப்படின்னு பேக் பண்ணி இந்த சோல் கொண்டு போறது. சோலோட கெப்பாசிட்டி வந்து அந்த கர்மா வச்சுதான் இருக்கு, கொண்டு போகுது. திருப்பி பறக்கும்போது எந்த கர்மா அதிகமா இருக்கும் எல்லாத்தையும் டேலி பண்ற மாதிரி தான் பறக்குது. அப்ப நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு கடைசியா போகும்போது எதை கொண்டு போகிறோம்? நம்மளோட மைண்ட, நம்மளோட தாட்டை, நம்ம யாரு அப்படிங்கிற அடையாளத்தை, நம்ம பேர் சொல்ல மாட்டாங்க. சோபனா பிளா பிளா பிளான்னு பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த பையன் நல்ல பையன், கெட்ட பையன், இவங்க இப்படி பண்ணாங்க, அந்த எண்ணத்தை தான் நம்ம கொண்டு போகிறோம். அப்ப அந்த எண்ணம் வந்து எனக்கு நிறையா இருக்கா உனக்கு நிறையா இருக்காங்கிறது மாட்டிக்கிறேன். எல்லாருக்குமே உண்டு. ஏன் உண்டு? ஏன்னா நம்மளாம் மனுஷங்க. அந்த எண்ணம் இருக்கிறதுனால நம்ம கடந்துட்டோம். அப்ப யார் தப்பு பண்ணாங்க யார் தப்பு பண்ணல அப்படிலாம் கிடையாது. மனுஷனா இருந்தா கண்டிப்பா தப்பு ரைட் இருக்கதான் செய்யும். அதுலயும் வீதி தேவையில்லை, அதுக்காக சொன்னேன். அப்ப அந்த நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸஸ், என்ன வீக்னஸ்? கோபம், பொறாமை, ஏக்கம், அக்ரவேஷன், பிளேமிங், பழி சொல்றது, இரிட்டேட் பண்றது, இன்சல்ட் பண்றது, டிஸ்டர்ப் பண்றது, காசிப் பண்றது, இதெல்லாம் பண்றது. இன்னொன்னு, இதெல்லாம் பண்றவங்க தாட்டை ரிசீவ் பண்றது. எப்படியோ ஒண்ணு நம்ம செல்ஸ்ல ஒரு நெகட்டிவ் இமோஷன் நானே கிரியேட் பண்றேன், இல்ல என்னை பத்தி சொல்றவங்கள ரிசீவ் பண்றேன். எப்படினாலும் ஒண்ணு வாங்கி அந்த செல்ஸை வீக் ஆக்கிடும். வீக் ஆகுறதுனால நம்ம பாடியில இருக்க மேக்னெட்டிக் பவர் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம நினைச்ச காரியம், நம்ம நினைச்ச விஷயம் வந்து நடக்க லேட் ஆகுது.
ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுது, அப்டக்கிள்ஸ் வருது. ஒரு ஆளும் அவங்க இடத்துல இருந்து ஒரு வளர்ச்சிக்கு முட்டி மோதி பார்க்க வேண்டியது. அப்ப நம்ம செல்ஸை, நம்ம பாடியை, நம்ம மைண்டை, நம்ம இமோஷனை ஸ்ட்ரென்தன் ஆக்குறது நம்ம கையில தான் இருக்கு. திருநடும் பிறர் தர வாரா. இது ஸ்பிரிச்சுவல் தியரி. அதே இது உங்க பிசிக்கல் பாடிக்கு வந்தா அந்த செல்ஸை உயிரோட்டமா கொண்டுட்டு வர்றது. நீங்க இந்த பிளாப்லா ஐட்டம்ஸ் வச்சு நியூட்ரிஷன் சத்தை அப்படியே இன்ஸ்டன்டா கொடுக்குறது. இமோஷனல் பாடி சரி பண்ணா பிசிக்கல் பாடி சரி பண்ணிடலாம், பிசிக்கல் பாடி சரி பண்ணா இமோஷனல் பாடி சரி பண்ணிடலாம். இந்த ரெண்டும் நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனால க்ரோத் பார்க்க முடியும். அப்ப இந்த ரெண்டும் நல்லா இருக்கு அப்படின்னா நான் பிசிக்கல் பாடிக்கு மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா என்னோட கேரக்டர் நான் சரி பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பர்சனுக்கு தான் ரிப்பீட்டடா அடுத்தடுத்து வழியா ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அது என்ன பிரச்சனையா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், பண பிரச்சனையா இருக்கட்டும், உடல் பிரச்சனையா இருக்கட்டும், எதுவானாலும். அப்ப பிசிக்கல் பாடிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம் மனசுக்கு கவுன்சிலிங் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டுமே நம்ம பாடியை, நம்ம செல்ஸை, நம்ம மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. நம்மளோட சோலை, ஆன்மாவை பியூரிஃபை பண்ணுது. இவ்வளோ சயின்ஸ் நான் கொஞ்ச நாள் சொல்லியிருக்கேன், இந்த சயின்சஸ் நிறைய. அப்ப இவ்வளவு இது சேர்ந்து நம்ம பாடிக்குள்ள நடக்கும்போது ஒரு சின்ன நம்ம லைஃப்ல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை சரி பண்றது ஈஸி தானே. நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டா போதும் தானே. இப்ப இது இவ்வளவு நேரம் எதுக்காக பேசிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேசுற மாதிரி ஒரு இஷ்யூவை எடுத்திருக்கோம். அந்த இஷ்யூவை சரி பண்றதுக்கு இப்ப நம்ம ஒரு சின்ன மெடிடேஷன் அண்ட் ஹீலிங் பார்க்க போறோம். அதுக்கான நாலேஜுக்கான ஒரு கிளாரிட்டிக்காக என் லைஃப்ல ஏன் இந்த பிரச்சனை நடந்தது, ஏன் இவங்க கூட எனக்கு நிக்கல் ஆச்சு, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், இது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப அந்த பிரச்சனையை மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கான அந்த பர்சன் கூட அந்த பர்சனை ஃபர்கிவ் பண்ற மாதிரி ஒரு மெடிடேஷன், கிராட்டிடியூட் சொல்ற மாதிரி ஒரு மெடிடேஷன், அந்த விஷயத்துக்கு ஒரு ஹீலிங். இந்த விஷயத்தோட ரிசல்ட் என்ன வேணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு கூட ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு கூட இருக்க பிரச்சனை சரியாகி என்ன ரிசல்ட் வேணும் நீங்க முடிவு பண்றீங்களோ அந்த ரிசல்ட் நடக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் அடுத்து பார்க்கணும். அதுதான் லவ் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் நம்ம நினைக்கிறது நடக்கிறது. இந்த மாசம் இன்கம் எனக்கு 50,000 மேல வரணும்னு ஆசைப்பட்டேன்னா அது நடக்கிறது. இந்த பர்சனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு சரியாகணும்னு நினைச்சேன்னா அது நடக்கிறது. என்னோட கம்பெனி இவ்வளவு தூரம் க்ரோத் ஆகணும்னு நினைச்சேன்னா அது நடக்கிறது. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். இப்ப நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்ங்கிறதுனால ஒரு பிரச்சனையை சரி பண்ணி ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப், ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு விஷயம் பார்க்கணும். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல டவுட் ஏதாச்சும் புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். ஹீலிங்க்கு அப்புறம் டிப்ஸ் இதுக்கப்புறம் ஒரு செஷன் ஆஃப்டர் கம்ப்ளீட் இல்ல கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி கிளியரா இருக்கு அப்படின்னா அடுத்த செஷன் போலாம். கிளியர் பண்ண சொல்லுங்க. குழப்பமா என்ன ப்ராப்ளம்ன்றதை நாங்க ஐடென்டிஃபை பண்ணி நீங்க ரோஸ்ட் வச்சுக்கோங்க. எதனால ப்ராப்ளம் நடக்குதுன்றதை யோசிக்கணும். இதனால ப்ராப்ளம் நடக்குதுங்கிறத நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா இப்ப எனக்கு என் பொண்ணுக்கும் பிரச்சனை வச்சுக்கோங்களேன். நான் அவ அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டே இருக்கிற வரைக்கும், நான் அவளை பிளேம் பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும், நான் இங்க ஹீலிங் பண்ணிட்டு நான் அவளை கன்டினியூ பண்ணும்போது அங்க ஒரு மெக்கானிக்கலான ஒரு பாண்டிங் தான் இருக்கும், ஹார்ட் லெவல் பாண்டிங் இருக்காது. இப்ப அந்த பிரச்சனைக்கான சயின்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, சின்ன பிள்ளை தானே, இந்த படிக்கிற ஸ்கூலோட என்விரான்மெண்ட் அதுதானே, சரி நம்ம இதுக்கு சரி பண்ணணும், அப்பனா இது சரி பண்ணதுக்கு இந்த ரிசல்ட் வேணும் அப்படிங்கிற நாலேஜுக்காக இவ்வளவு நேரம் பேசணும். அப்ப நீங்க எடுத்துக்கிற பிரச்சனை இல்ல, அப்படிலாம் இல்ல, என்ன சொல்யூஷன் வேணும்ங்கறத நாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இவங்க கூட இந்த பிரச்சனை சரியா சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் என்னவா இருக்குங்கிறதையும் நாங்களே டிசைட் உங்க பண்ணிக்கலாம். பிரச்சனை உங்க சொல்யூஷன். நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்ல, டிசைட் பண்ணி நீ வீட்டுக்காரமா கூட தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்கார மூடுறதுனா எல்லாம் புரிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு.
சார் இப்போ ஒருத்தர் சண்டை இருக்குன்னா அவர் விலகி போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அவரோட சேர்ந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதான் வந்து எண்ட் ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க. எதுனாலும் இருக்கலாம். ஒன்று வந்து அவங்க வேண்டாம் இனிமேல் அவங்க ஒதுங்கி போட்டோம் அப்படின்னு நினைக்கிறது இருக்கலாம். இல்லை அவங்க நம்மளுக்கு வேணும் லைஃப் டைம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதான் வந்து அந்த உறவுகளில் உள்ள அந்த விஷயங்கள். ஸோ அது என்ன மாதிரி ரிசல்ட் வேணும்னு கேட்குறாங்க. அதை ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ ம். பண்ணீங்கன்னா சண்டை போட்டவங்க அவங்களா வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கும். சொல்யூஷன் அந்த மாதிரி அப்படித்தான் நம்ம நீங்க நினைக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ம் வேண்டாம். இல்ல So, manifest பண்றத positive ஆ இல்ல அதாவது வீட்டுல உள்ள ஆள் இல்லாம வெளி ஆளுகள் கையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்களா அதை சொல்லுங்க. கரெக்ட் தான் சார். இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும். பட் வேலண்டைன்ஸ் டே இருக்கிறதுனால நீங்க அந்த வேண்டாம் Husband and- வேணுங்கிற ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம்ல. ம். அது வந்து அந்த தனியா பிரச்சனை கட் பண்ணி இருக்குது. அப்புறம் பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ணது பாசிட்டிவா கேளுங்க நெகட்டிவா ஓரம் கட்டுங்க பாசிட்டிவா அந்த எடுங்க ப்ராப்ளம்ல வேண்டாம் டிசைட் பண்ணி நீங்களாம் பாசிட்டிவாக இருப்பீங்க நம்பி வந்தா விட்டுங்களே அப்படின்னு. நீங்க ஒரு பிரச்சனை இருக்குதுங்களா? பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. ஆக்சுவலா ஒன்னு ரெண்டு விஷயத்துல கட் பண்ணிட்டு போறது ரொம்ப பெரிய பாசிட்டிவ். ம். அவங்க ரிசல்ட்ல போய் அவங்க முடிவுல போய் யாராலும் தலையிட முடியாது. இப்ப நான் ஒன்று டிசைட் பண்றேன் அப்படின்னா அது என்னோட டிசிஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கும்? என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், என்னோட பாஸ்ட் ரிசல்ட்ஸ், என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், என்னோட ஃபேமிலி ஆட்டிடியூட், என்னோட வளர்ப்பு, அதை பேஸ் பண்ணி இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஆளோட ரிசல்ட்டும் இருக்கும். அப்ப அவங்க ரிசல்ட்ல போய் அவங்க முடிவுல போய் நான் தலையிட்டு அங்க கிராஷ் ஆகும் தானே. அதனால அவங்க மேபி நீங்க சொல்ற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். அதை கட் பண்ணி வேண்டாம் முடிக்கணும்னு இருக்க மாதிரி இருக்கலாம். அதுக்கு தனியா வேற இருக்கு. இது வேலண்டைன்ஸ் டே வந்து கிடையாது. வேலண்டைன்ஸ் டே வந்து சிம்பிளா யோசிச்சுக்கோங்க. ஜெல் ஆகுற மாதிரி ஒரு எல்லாரும் பாசிட்டிவா கேக்குறேன். கண்டினியூ பண்ணுங்க சரி யோசிக்கிறேன். நிறைய ஃபிக்ஸ் பண்ணி six right. இல்ல, ஒண்ணு அதனால தான் ஒண்ணு முடிச்சேன். 6 right, spine straight. Close your eyes. நம்ம முன்னாடி யார நினைச்சோமோ அவங்க இருக்கிறதாக விஷுவலைஸ் பண்ணலாம். கையை வந்து கும்பிட்ட மாதிரி ஹார்ட் பக்கத்துல சாமி கும்பிட பொசிஷன்ல வச்சுக்கலாம். நம்மளும் ஸ்மைல் பண்ணிருக்கோம், அவங்களும் ஸ்மைல் பண்ணிருக்காங்க. ஆத்மா நமஸ்தே. உங்ககிட்ட இருக்கிற கடவுள் தன்மையை நான் வணங்குறேன். I salute the divinity within you. I salute the Atma within you. Atma, namaste. We all are children of God. We all are children of Supreme Being. We all do mistakes. எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோம். அதே மாதிரிதான் நீங்களும் பண்ணிருக்கீங்க. எனக்கு புரியுது நீங்க பண்ண தப்புக்கு காரணம் நீங்க மட்டும் இல்ல. The main reason is generational pattern. அந்த நேரத்துல எனக்கு அது புரியல. But இப்ப I can understand your situation. So I am willing to release you. I am decided to forgive you. நான் உங்களை மன்னிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். Because நீங்க வந்து நீங்க மட்டும் அந்த தப்புக்கு காரணம் கிடையாது. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸும் ஜெனரேஷனல் பேட்டர்னும் மெயினான காரணங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சது. ஸோ ஐ எம் வில்லிங் டு ரிலீஸ் யூ அண்ட் டிசைடட் டு ஃபர்கிவ் யூ. ஆத்மா நமஸ்தே. ஒரு நாளும் ஒரு விஷயத்துலையும் நீங்க எனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கும் வலிக்கும் நீங்க மட்டும் பொறுப்பு இல்லைங்கிறத நான் உணர்ந்துட்டேன். ஸோ இப்போ இருந்து நான் உங்களை மன்னிக்க ஆரம்பிச்சிட்டேன். I forgive you, I forgive you, I forgive you. And the matter is forgotten. நீங்க எனக்கு பண்ண பிரச்சனையெல்லாம் நான் மறந்துட்டேன். I forgive you, I forgive you, I forgive you. We all are children of God. எல்லாருமே கடவுளோட குழந்தைங்க. நீங்களும் அப்படிதான். இவ்வளவு நாள் அது புரியாம இருந்தது. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். May the Supreme Being
bless you with the divine forgiveness. கடவுள்கிட்ட இருந்து உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். May the supreme being utilize all your negative karma. கடவுள் உங்களோட அத்தனை நெகட்டிவ் கர்மாவையும் நியூட்ரலைஸ் பண்ணட்டும். May peace be within you and me. அமைதி உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நிலவட்டும். இந்த பிரச்சனையை இப்ப இருந்து நம்ம விட்டுருவோம். கடவுளோட குழந்தைகளாக நமக்கு கடவுள் நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். We are friends. I forgive you. I forgive you. I forgive you. I forgive you from the bottom of my heart. I love you. I release you. நம்மளும் சிரிக்கிறோம், அவங்களும் சிரிக்கிறாங்க. நம்ம forgiveness அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நம்ம அவங்க கிட்ட forgiveness கேட்க போறோம். ஒரு பிரச்சனைக்கு 2 பேரும் தான் காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள மன்னிச்சிட்டோம். இப்போ நம்ம செஞ்ச தவறுகளுக்காக நம்மளோட புரிதலுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போறோம். ஆஸ்கிங் forgiveness. The same way நம்மளும் ஸ்மைலிங்கோட இருக்கோம், ஹம்பிளா இருக்கோம், அவங்களும் ஸ்மைலிங்கோட இருக்காங்க, ஹாப்பியா இருக்கும். ஆத்மா நமஸ்தே. I salute the dignity within you. I salute the Atma within you. Atma Namaste. We all are children of God. We all do mistakes. I am also made mistakes. Please forgive me for my mistakes. I can't forgive you. So can you. என்னால உங்களை மன்னிக்க முடிஞ்சது. ஸோ உங்களாலுமே என்னை மன்னிக்க முடியும். Because we all are children of God. எல்லாருமே கடவுளோட I realized my mistakes. என்னோட தவறை நான் உணர்ந்துட்டேன். Sincerely, deeply, truly apologize for my mistakes. என்னோட தவறுகளுக்காக, என்னோட புரிதலின்மைக்காக, என்னோட நெகட்டிவ் குணத்துக்காக சின்சியரா, டீப்பா, உண்மையா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். You are not only reason for your mistakes. உங்க மிஸ்டேக்ஸ்க்கு நீங்க மட்டும் காரணம் கிடையாது. ஜெனரேஷனல் பேட்டர்ன் இஸ் ரீசன். அதே மாதிரி என்னோட மிஸ்டேக்ஸ்க்கும் நான் மட்டும் ரீசன் கிடையாது. Generational pattern and my childhood trauma and my past experiences are also real. So please forgive me. Please forgive me. Please forgive me. And let go of the matter. நமக்குள்ள அந்த நடந்த அந்த கான்ஃப்ளிக்ட், அந்த இஷ்யூவை விட்டுறலாம். நான் உங்க இஷ்யூவை மறந்துட்டேன், நீங்களும் என்னோட விட்டுருங்க. ப்ளீஸ் forgive me. Please forgive me. Please forgive me. நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஹர்ட் அண்ட் பெயின், மிஸ்டேக்ஸ், கஷ்டம் எல்லாத்துக்கும் I truly, deeply, sincerely asking forgiveness from you. I spring to you, bless me with the divine forgiveness. கடவுள் என்னை மன்னிக்கட்டும். The supreme being neutralize all my negative karma. என்னோட நெகட்டிவ் கர்மா எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகப்படும். May peace be within me and you. May peace be within me and you. Om Shanti 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 Om Shanti 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 Om Shanti Shanti Shanti. இப்போ நம்ம உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் நெகட்டிவ் கனெக்ஷன் கிரே கலர்ல கனெக்ட் ஆயிருக்கு. உங்க ஹார்ட்டுக்கும் அவங்க ஹார்ட்டுக்கும் நடுவில் ஒரு கயிறு மாதிரி ஒன்று கிரே கலர்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதை நீங்க கட் பண்ணிடுறீங்க. All the negative cards connected to be cut, cut, cut. இப்ப நடந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. 2 பேரும் ஹாப்பியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. ஜாலியா இருக்கிறப்ப எப்படி பேசுறீங்களோ அந்த மாதிரி ஹாப்பியா இருக்கிற மாதிரி விசுவாசம். இப்ப கிராட்டிடியூட். அந்த பர்சன் கிட்ட கண்டிப்பா நீங்க
இன்னும் ஒரு 5 பாயிண்ட் இருக்கும், மினிமம் 5 பாயிண்டாவது இருக்கும். டேக் ஒன் டைம் ஒரு 5 பாயிண்ட நினைச்சு இந்த இடத்துல நீங்க எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க, அதுக்கெல்லாம் நன்றி நன்றி. மனசார ஒரு 5 விஷயத்த நினைச்சு தேங்க்யூ சொல்லுங்க. எவ்வளவு தேங்க்யூ சொல்லணுமோ அவ்வளவு தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க கூட ஃபியூச்சர்ல எவ்வளவு ஜாலியா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நடக்குது, நடந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷுவலைசேஷன், ஒரு உருவகப்படுத்தி அதை பாருங்க. ஓகே நல்லா பார்த்துட்டு எனக்கு போகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்மைலோட எனக்கு எப்படி நீங்க பண்ணி தூங்க வந்துச்சா? எமோஷனலா இருந்துச்சு. பூஸ்டடானா இப்போ ஹீலிங் பண்ணலாம். இது வந்து ஒரு பாண்டிங், நல்ல பாண்டிங். இப்போதான் வந்து கிராட்டிடியூட்லாம் சொல்லி என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் வேணும் ஒரு சின்ன ஒரு பிக்சரைஸ் பண்ணியிருக்கீங்க, அது மேனிஃபெஸ்ட் ஆகணும்ல. இது ரிலேட்டடாக தப்பாக நம்ம கிட்ட பதிஞ்ச பதிவுலாம் நம்ம செல்ஃப் வந்து போகணும் தானே, அதுக்கு ஒரு ஹீலிங் வேணும் தானே. எல்லாருக்கும் சக்கரா பற்றி தெரியுமா? ஒரு ஜஸ்ட் ஒரு எந்தெந்த சக்கரா எங்க இருக்குன்னு காமிக்க. பேசிக் சக்கரா தெரியுமா? பேசிக் சக்கரா நம்ம உட்கார்ற இடத்துல ஸ்பைனல் டச் ஆகும் தானே, உட்கார்ந்தோம்னா ஸ்பைனல் டச் ஆகும், அதெல்லாம் பேசிக் சக்கரா. செக்ஸ் சக்கரா நம்மளோட பியூபிக் ஏரியா இந்த சென்ஸ் செக்ஸ் சக்கரா, அந்த பிறப்புறுப்புக்கு மேல செக்ஸ் சக்கரா இருக்கு. உட்கார்ற இடத்துல அடியில பேசிக் சக்கரா இங்க இருக்கு, செக்ஸ் சக்கரா இங்க. பெல்லி தொப்புல நேவல் சக்கரா. இதெல்லாம் ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க, நான் கைட் பண்ணும்போது அங்கே நடக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவோம். வெளியில நேவல் சக்கரா. அடுத்து விலா எலும்புக்கு கீழே சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா. இதுதான் எல்லா இமோஷனையும் வாங்கி அப்படி பெருசா வாங்கி வச்சிருக்கோம் நெகட்டிவ்ல. அதை அப்படியே பாசிட்டிவ் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வில் பவர் டபுள் டைம்ஸ் கூடியும். சோலார் பிளெக்ஸஸ். அடுத்து 2 பிரஸ்டுக்கு நடுவுல ஹார்ட் சக்கரா, இங்க த்ரோட் சக்கரா, இது ஆஜ்னா, இது ஃபோர்ஹெட், இது க்ரௌன். க்ரௌன், ஃபோர்ஹெட், ஆஜ்னா, த்ரோட், ஹார்ட், சோலார் பிளெக்ஸஸ், நேவல், செக்ஸ், பேசிக். 2 காலுக்கு நடுவுல அது குட்டி குட்டி மைனர் சக்கரா இருக்கு. அது நம்ம எர்த்தோட கனெக்ட் ஆகும். நம்மளோட ஸ்கின் நல்லா இருக்கணும், நம்ம டைஜஷன் நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம எர்த்தோட கனெக்ட் ஆயிருக்கணும். வாட் இஸ் டைஜஷன்? சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போய் செமிச்சு அதுல இருந்த சத்த பிளட் அப்சர்வ் பண்ணி வேண்டாதத வேஸ்ட்டை லாகின் செஞ்சோம் வெளியே அனுப்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு தான் முழுமையான டைஜஷன். இது பிசிக்கல் லெவல். இமோஷனல் லெவல்ல ஒரு ஆள் கொடுத்த தாட்டை ஒரு 10 சென்டென்ஸ் பேசுவோம். அந்த 10 சென்டென்ஸ்ல 4 சென்டென்ஸ் என்னை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ 10 சென்டென்ஸை நான் உள்ள வாங்கி 6 சென்டென்ஸ் நல்லது மட்டும் எனக்கு பிடிச்சது மட்டும் நான் எடுத்துக்கிட்டு என்னை பத்தி தப்பா சொன்ன 4 வந்து கழிவு, அது டாக்ஸின் தானே, அந்த கழிவை வேண்டாம் வெளியேற்றி முடிக்கிறது தான் டைஜஷன். அப்ப பேசுறதுல பிளஸ்ஸை எடுத்துட்டு மைனஸை ஃபில்டர் பண்ண தெரியணும் அப்படின்னா ஸ்பிளீன் நல்லா இருக்கணும். ஸ்பிளீன் நல்லா இருக்கணும் அப்படின்னா டைஜஷன் நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம எர்த்தோட கனெக்ட் ஆயிருக்கணும். 5 எலமெண்ட்ஸ்ல எர்த்தோட கனெக்ட் ஆயிருக்கணும். இந்த மெடிடேஷன்ல லாஸ்ட் வந்து நம்ம எர்த்தோட கனெக்ட் ஆகும். டிவைனோட கனெக்ட் ஆகுது இந்த கிரவுண்ட் வழியா எனர்ஜி. ஓகேவா? இதுல ஏதாச்சும்